சமையல் கிச்சன். வாங்க இன்னைக்கு வாழைக்காய் ஃப்ரை எப்படி பண்றது பார்க்கலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. வாழைக்காய் 2 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேங்க. உப்பு தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு. தக்காளி 2, வெங்காயம் பெருசு 1ங்க, சின்னதாக இருந்தால் 2, மிளகாத்தூள், தனியாத்தூள் 1.5 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம், தேவைக்கேற்ற உப்பு, மசாலா 1/4 டீஸ்பூன், தாளிக்க கடுகு உளுத்தம் பருப்பு. எடுத்துக்கோங்க. அதில் எடுத்து வச்சுக்க இந்த வெங்காயத்தை போட்டுருங்க. தக்காளி, கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா தூள், மஞ்சத்தூள், உப்பு, 2 காய்க்கு தேவையான அளவு கொடுத்துங்க. இதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் ரவரவே அரைச்சிக்கோங்க. இங்கே பாருங்கள், ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைக்கவே கூடாது. கொஞ்சம் நரநரன்னு இருக்கப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. எடுத்துருக்கேன். அதில் இந்த எடுத்து வச்சுட்டு இந்த வாழைக்காய் போட்டுடுறேங்க. இந்த அரைச்சிருக்கேன் இந்த கிரேவி அதையும் போட்டுவிடுறேன். மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 கிளாஸ்க்கு கம்மியாக தண்ணி விடுங்க. ஒரு விசில் வச்சு இறக்கிடணுங்க. ஒரே விசில். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுவிடுறேன். எண்ணெய் நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். அப்புறம் ஊற்றிக்கலாம்னு சொல்லிட்டு கடுகு பொரியட்டும். இப்போ குக்கரில் வேக வச்சுருக்க இந்த வாழைக்காவை எடுத்து போட்டுவிட்றேங்க. வாழைக்காய் பேண்டோட பண்ணலாம், பட் ஆனால் குக்கரில் ஒரு நிமிஷத்தில் ஆகிடும். ஒரே இது உடனே எடுத்து ஓப்பன் பண்ணிடணுங்க. நான் பஜ்ஜி பஜ்ஜி ஆகிடும். இப்போ குக்கரில் பேனில் போட்டாச்சுங்க. சிம்லேயே இருக்கட்டும். சிம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கும். சிம்லேயே வச்சு அப்புறமா கொஞ்சம் ஃப்ரை ஆக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்குங்க. புளி சாதம், லெமன் ரைஸ் எல்லாத்துக்கும் கூட நல்லாயிருக்கும். சிம்லேயே இருக்கட்டும். இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேங்க. ஆயில் அப்போ ஊற்றுறதில்ல. இப்போ ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் ஊற்றி ஹையில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள். கையில் இருக்கட்டும். நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். எப்போவுமே எந்த ஒரு சமையல் பண்ணாலும் ஸ்டார்டிங்கில் எண்ணெய் ஊற்ற மாட்டேங்க. ஏன்னா அந்த எண்ணெய் எவ்வளோ எண்ணெய் பண்ணீங்க, அந்த முன்னாடியே அந்த எண்ணெய் ஊற்றிருங்க. ஃபுல்லாக எல்லா எண்ணெயும் நமக்கு தெரியவே தெரியாது. ஃபைனலில் கொஞ்சம் நேரம் அப்படி ஃப்ரை ஆன அந்த வாட்டர்லாம் ட்ரை ஆகிட்ட பிறகு ஊற்றிங்கன்னா அந்த எண்ணெய் ஆயில் அப்படியே இருக்கும். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றி 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணணும். எண்ணெய் ஊற்றி அப்படியே விட்டால் பச்சை வாசனை வரும். அதனால் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிங்கன்னா பச்சை வாசனை போயிடும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ இது எடுத்து வச்சுக்க இந்த கொத்தமல்லியை போட்டுடுறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. இது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை பிளேட்டுக்கு எடுத்துக்கலாங்க. இதை பிளேட்டுக்கு எடுத்தாச்சுங்க. சுவையான வாழைக்காய் ஃப்ரை ரெடி. அதுவும் நம்ம கடாயில் பண்ணால் உங்களுக்கு இந்த அளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்காது. குக்கரில் பண்ண பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.